வெங்கடாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சோன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பகல் நேரமே இரவு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசையில பார்வதி அம்மா அப்படிங்கிற பாட்டி தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டோட கூரையிலிருந்து மழை தண்ணி வீட்டுக்குள்ள சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பாவம், அந்த தண்ணியில பழைய கிழிஞ்சு போன புடவைய கட்டிக்கிட்டு அந்த பாட்டி தனியா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கடந்த 2 நாட்களா கொஞ்சம் கூட சாப்பாடு சாப்பிடவே இல்லை. பாவம், அவங்களால அந்த குளிரையும் கூட தாங்கிக்க முடியல. என்ன தலையெழுத்து எழுதி வச்சிருக்கே கடவுளே, 4 நாளாச்சு நான் சாப்பிட்டு. வயிற்றுல தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லையே. எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுக்கற? ஏற்கனவே பசி தாங்க முடியாம உயிருக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கும் போது என்னோட உசுரை எடுக்கிற மாதிரி எதுக்காக இப்ப இந்த மழையை கொடுத்து என் வீட்டுக்குள்ள கூட என்ன உட்கார விடாத அளவுக்கு என்ன துன்புறுத்துற? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எனக்குன்னு யாருமே இல்லாம தனிமையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே கொடுமை அப்படின்னா அந்த வாழ்க்கையை இன்னும் கொடுமையாக்குற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? என் புருஷன் உசுரோட இருக்கும்போது அவரு இதே ஆத்துல இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா அதுல அவருக்கு பிடிச்ச மாதிரி காரசாரமான வறுவல் செஞ்சு கொடுப்பேன். 2 பேருமே உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அவரு இருக்கும்போது இந்த வீடு ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என் குடிசையே எனக்கு நரகமா மாறிடுச்சு. என் புருஷனை கூப்பிட்டுக்கிட்டியே, கூடவே என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருந்தனா இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டிய நிலைமையே எனக்கு வந்திருக்காது இல்லையா? எனக்கு மட்டும் எதுக்காக இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு பார்வதி அம்மா அழுதுகிட்டு இருக்கும்போது மலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஊரோட ஜமீன்தாரான ராமச்சந்திரையாவும் அந்த ஊரோட வட்டி வியாபாரியான ரங்கையாவும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக பாட்டியோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்கய்யா ஜமீன்தார் ஐயா, இந்த குடிசைக்கு வர வேண்டிய நிலைமை நமக்கு வந்துடுச்சே. உள்ள அந்த கிழவிய பாருங்க, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கு. எல்லாம் நம்ம நேரம். ஆமா ரங்கையா, இவங்க யாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் பசி பசின்னு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது. மழை நின்னதும் இங்கிருந்து போகணும். ஐயா, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க ஐயா. பசியில எனக்கு மயக்கமே வந்துரு போல இருக்குங்க ஐயா. பெரிய மனுஷங்க ஏன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கீங்க. பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு எனக்கு சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. இல்ல 2 ரூபாய் கடனையாவது கொடுத்துட்டு போங்க ஐயா. அப்பா வந்துட்டியா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்க. உனக்கு கடனை கொடுத்துட்டு என் தலையில துண்டை போட்டுக்கணுமா? ஒழுங்கு மரியாதையா உள்ள போ. கொஞ்ச நேரம் எங்களை நிம்மதியா நிக்க விடு. மழை விட்டதுக்கு அப்புறமா ஜமீன்தாரும் ரங்கையாவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. பொல்ல குட்டி இல்லாதவளுக்கு வாழ்க்கை எதுக்கு? அந்த குடிசை இடிஞ்சு விழுற மாதிரி தான் இருக்கு. அந்த குடிசை இடிஞ்சு விழுந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்த நாம எடுத்துக்கலாங்க ஐயா. அவங்க போனதுக்கு அப்புறமா பாவம் பாட்டி ரொம்பவுமே கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு ஏழைங்களோட பசியை பத்தி தெரியாது. இவங்க கிட்ட எல்லாம் பணம் இருந்து என்ன புண்ணியம்? அதுலயும் இந்த வட்டி வியாபாரி ரங்கையா இருக்கானே, அவன் ரொம்பவுமே மோசமானவன். ஊர்ல இருக்கிற அத்தனை பெரிய ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறான். அவன் பணத்துல எனக்கு ஒருவேளை கஞ்சி கொடுத்தாலுமே அது பாவம்தான். ஆனா நான் இப்ப என் வாழ்க்கையை எப்படி வாழ போறேன்? கொஞ்சம் நேரம் ஆச்சு. மழை அதிகமா பெய்யல, ஆனா தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. பார்வதி பாட்டியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கால்வாயில இப்போ தண்ணி நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பாவம், பாட்டிக்கு பசியால வயிறே வலிக்க ஆரம்பிச்சுது. பாட்டி அடி மேல அடி எடுத்து வச்சு மயங்கி விழுற நிலைமையிலே கூட ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த கால்வாய்க்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா வீசுற குளிர்காத்துக்கு பாவம் பாட்டியால தைரியமா முன்னாடி நடந்து போக முடியல. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. மழை துளி எல்லாமே அவங்க மேல விழுந்து அவங்க நனைஞ்சு அவங்க நெத்தியிலிருந்து அந்த மழை தண்ணி கீழே சொட்டும் போது அது பூமி தாய்க்கே ரொம்ப பாரமா தான் இருந்துச்சு. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த 2 கைகளும் 2 காலங்களும் இப்போ அவங்களுடைய பசிய போக்குறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுற நிலைமைக்கு வந்துருந்துச்சு. அது ரொம்பவும் கஷ்டமான விஷயம்தான். பாட்டி கஷ்டப்பட்டு அந்த கால்வாய் பக்கத்துல வந்து உத்து பார்க்கும்போது அந்த கால்வாயில தண்ணி அதிகமா வந்ததுனால ஆத்துல இருக்கிற தண்ணியும் சேர்ந்து வந்ததுனால அந்த ஆத்துல இருக்கிற மீனுங்க எல்லாமே இப்போ கால்வாயிலையும் துள்ளி குதிச்சுது. கடவுளே, இப்பவாவது என் மேல கருணை வந்துச்சு அவனுக்கு. இந்த கால்வாயில இத்தனை மீனுங்க இருக்கு. இப்பவே என்னுடைய பழைய வலையை கொண்டு வந்து போட்டு
இந்த மீனை எடுத்துட்டு போய் நான் பொரிச்சு சாப்பிடுறேன். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு இந்த மீனை நான் பொரிச்சு சாப்பிடலாம். அப்போ நாளைக்கு என்னோட பொழப்புக்கு, என் வயிற்று சாப்பாட்டுக்கு இப்படியே பிச்சைக்காரி மாதிரியே ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமா? என் புருஷன் உசுரோட இருக்கிற வரைக்கும் நான் உப்பு காரம் போட்டு அந்த மீனை பொரிச்சு கொடுத்தா அதை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு. உன்ன மாதிரி யாராலையும் மீனை பொரிக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அந்த திறமைய நான் பயன்படுத்திக்கவா? மீன் குழம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டா யாரா இருந்தாலும் செஞ்சிடலாம். ஆனா மீன் வறுவலை சுவையா செய்யறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. பேசாம இந்த கால்வாய் ஓரமாவே நான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன். பாட்டி அப்படி நினைச்சாங்களோ இல்லையோ உடனே வேகமா வீட்டுக்குள்ள போய் அவங்க வீட்டுல இருந்த ஒரு பழைய தூண்டில கொண்டு வந்து அந்த கால்வாயில போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த உற்சாகத்துல அவங்களுக்கு பசியும் கூட தெரியவே இல்லை. பாட்டி அவங்க குடிசையில இருந்து ஒரு பழைய இரும்பு தவாவை கொண்டு வந்து அந்த கால்வாய் ஓரமாவே மண்ணால ஒரு அடுப்பையும் கட்டி அந்த அடுப்புல அந்த தவாவை வச்சு அதுல எண்ணெய ஊத்துனாங்க. இனி எனக்கு கஷ்டம் வரக்கூடாது. என்னுடைய தரித்திரம் இன்னைக்கே என்னை விட்டு போயே ஆகணும். இனிமே யாருக்கிட்டையும் கையேந்தி நான் நிற்கவே கூடாது. கௌரவமா வாழணும். இந்த இரும்பு தவால நான் மீனை போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அந்த வாசத்துக்கு எல்லாரும் என்னை தேடிக்கிட்டு வந்தாகணும். பாட்டி மீனை நல்லா கழுவி மசாலா போட்டு பிரட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச அந்த இரும்பு தவால எண்ணெயை ஊத்தி இந்த மீனை போட்டு பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மீனை எண்ணெயில போட்ட உடனேயே சுயின்னு ஒரு சத்தத்தோட கமகமா அப்படின்னு மனமும் வெளியில வர ஆரம்பிச்சுது. அந்த நேரத்துல தான் பார்வதி பாட்டியோட பக்கத்து வீட்டுல இருக்கிற சீனு, லக்ஷ்மி அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் அந்த பக்கமா வந்தாங்க. அவங்களுக்கு அந்த வாசம் தெளிவா வந்துச்சு. என்ன லக்ஷ்மி இது? என்ன வாசம் இது? அப்பா, ரொம்ப அருமையா இருக்கு. யாரோ காரசாரமா மீன் வறுக்கிறாங்க போலயே. ஆமாங்க, அது அந்த கால்வாய் ஓரமா தான் வருது. வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் போய் பார்க்கும்போது பார்வதி பாட்டி மணக்க மணக்க சூடா மீனுங்களை பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி, நீங்க தானா? என்ன இந்த நேரத்துல ஆத்தங்கர ஓரமா உக்காந்து மீனை பொரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாசம் நல்லா இருக்கு. வாப்பா சீனோ, வாமா லக்ஷ்மி. பசி தாங்க முடியலம்மா, அதான் கால்வாயில இருக்கிற மீனை பிடிச்சி தவால போட்டு பொரிச்சு சாப்பிடலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. சீனுவும் லக்ஷ்மியும் ஆசையா ஒரு பொரிச்ச மீனை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க. உண்மையிலேயே அந்த பொரிச்ச மீனோட சுவை அவ்வளவு நல்லா இருந்துச்சு. பாட்டி, இது பொரிச்ச மீன் எல்லாம் இல்ல, இதுக்கு நீ அமிர்தம் அப்படின்னே பேர் வைக்கலாம். அடடடடா, என் வாழ்க்கையில இத்தனை நாள் இப்படி ஒரு மீன் வரவலை நான் சாப்பிட்டதே இல்ல பாட்டி. இந்த பாட்டி 50 ரூபாய் வச்சுக்கோ, இன்னொரு 4 மீனை எனக்கு பொரிச்சு கொடு. பணத்தை கையில பார்த்த உடனேயே பாட்டியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அவங்களுடைய கெட்ட நேரம் எல்லாமே போச்சு. இப்படியே 2 வாரமும் ஆச்சு. பார்வதி பாட்டி அடிக்கிற மழையில அந்த கால்வாயில தூண்டில போட்டு மீனை பிடிச்சி அதை பொன்னிறமா வறுத்து எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஊர்ல பாட்டியை பத்தி கேள்விப்பட்டவங்க அத்தனை பேரும் வந்து மீன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பாட்டி இப்ப யார்கிட்டயும் கையேந்த வேண்டிய நிலைமையில இல்ல. அவங்க கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்ல. அவங்க நிம்மதியா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வட்டி வியாபாரியான ரங்கையாவோட வீட்டுல அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் வேகமா ஓடி வந்து இப்படி சொன்னான். ஐயா, ஒரு மாசத்துக்கு நீங்க வட்டி வியாபாரத்துல எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்களோ அதை விட அதிகமா அந்த பாட்டி இருக்காங்களே, அவங்க ஒரு சின்ன கடையில மீனை பொரிச்சு எடுத்து உங்களை விட அதிகமாவே சம்பாதிக்கிறாங்க ஐயா. என்னது, நேத்து வரைக்கும் என்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த கிழவி இன்னைக்கு என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாளா? இதை கேட்கறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிக்கல. அந்த கால்வாயி என்னோட வயலுக்கு பக்கத்தில் தானே இருக்கு. அதில் வர்ற மீனும் எனக்கு தான் சொந்தம். அதில் அந்த கிழவி எப்படி மீன் பிடிக்கிறான்னு பார்க்குறேன். அவகிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் புடுங்குறான் பாரு. ரங்கையாவோட மனசுக்குள்ள பொறாம ரொம்பவும் அதிகமாச்சு. அவன் அவனுடைய வேலையாட்களோட சேர்ந்து பாட்டி மீன் சுட்டு கொடுக்குற இடத்துக்கு போய் பார்த்தப்போ அங்க நிறைய பேர் மீன் சாப்பிட்றதுக்காக நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவனு கோவமா போய் பாட்டி கிட்ட ரொம்ப கோவமா பேச ஆரம்பிச்சான். என்ன கிழவி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வயலுக்கு பக்கத்தில் ஓடுற கால்வாய் தண்ணியில் நீ மீனை பிடிச்சி விற்றுக்கிட்டு இருப்ப? அந்த கால்வாயி எனக்கு சொந்தம். இது வரைக்கும் நீ மீனை விற்று சம்பாதிச்ச பணத்தில் பாதியை எனக்கு கொடுக்கணும், இல்லைனா உன் அடுப்பை தூக்கி கால்வாயிலேயே போட்டுடுவேன். சீனு, லக்ஷ்மி அங்க இருந்தவங்க எல்லாரும் இதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா பாட்டி பயப்படவே இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலி.
இங்க பாரு ரங்கையா, இந்த கால்வாய் ஊருக்கு சொந்தமானது. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த கால்வாயில இருக்கிற தண்ணியும் அதுல இருக்கிற மீனுங்களும் சொந்தம்தான். யாரு வேணும்னாலும் அதை பயன்படுத்திக்கலாம். இது ஒன்றும் உங்க அப்பனோட கால்வாய் கிடையாது, நீ சொந்தம் கொண்டாடுறதுக்கு. இனிமே ஒரு வார்த்தை பேசின இந்த ஊஜனங்க எல்லாருமே உன்னை இங்கேயே மிதிச்சு அந்த கால்வாயில தூக்கி போட்டுடுவாங்க. மரியாதையா இங்கிருந்து போயிடு. நான் சம்பாதிச்ச பணத்துல ₹1 கூட உனக்கு கொடுக்க முடியாது. அப்ப அங்கிருந்து அவங்க எல்லாருமே பார்வதி பாட்டிக்கு தான் துணையா இருந்தாங்க. ஆமா, பாட்டி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அந்த உழைச்ச பணத்தை புடுங்க பாக்குறிய உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டாங்க. ரங்கையா அவமானப்பட்டதுனால அதை தொடக்கிறதுக்கு கத்திக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த ஊரோட ஜமீன்தார் அந்த இடத்துக்கு ஓடோடி வந்தாரு. என்ன நடக்குது? ஆமா, இங்க என்ன சண்டை? இந்த வாசம் என் வீடு வரைக்கும் வந்துச்சு. என்னடா இது வாசம்னு அதை பிடிச்சிக்கிட்டே நான் இங்க வந்துட்டேன். ஐயா பாருங்க ஐயா, இந்த கிழவி நம்ம கால்வாயிலேயே மீனை பிடிச்சி வித்துட்டு ₹1 கூட நமக்கு தர மாட்டேங்கிறா. ஜமீன்தார் பாட்டி வறுத்துக்கிட்டு இருந்த அந்த மீன் இருக்கிற தவாவை பார்த்தாரு. காரசாரமா எண்ணெயில நல்லா பொரிஞ்சுக்கிட்டு கமகமன்னு மனமும் வந்துச்சு. அம்மா, முதல்ல நீங்க பொரிச்ச மீன் ஒன்றை எனக்கு சாப்பிட கொடுங்க. அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாட்டி சூடா நல்ல காரத்தை தட்டி போட்டு வறுத்தெடுத்த அந்த மீனை ஜமீன்தாருக்கு சாப்பிட கொடுத்தாங்க. ஜமீன்தார் அத ஒரே ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு, அடடா, இது மீன் இல்லம்மா, அமிர்தம். டே ரங்கையா, நீ கட்டுக்கட்டா பணம் சம்பாதிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த ஒரே ஒரு மீனை சாப்பிட்டா அதிக சந்தோஷம் கிடைக்குது. இந்த கால்வாயி ஊருக்கு சொந்தம். இதுல ஓடுற மீனை யார் வேணுனாலும் பிடிச்சி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இத கேள்வி கேட்டா உன்னதாண்டா ஊரை விட்டு தள்ளி வைக்கணும். ரங்கையா அவமானத்துல தலை குனிஞ்சு அங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்போ ஜமீன்தார் பாட்டிக்கிட்ட தைரியமா, அம்மா, உன் கையில ஒரு பெரிய வித்தையே வச்சிருக்க. அது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அசைக்க முடியாது. நான் சாப்பிட்ட மீனுக்காக இந்த ₹100 வச்சுக்கோ. தினமும் 2 பொரிச்ச மீனை என் வீட்டுக்கு அனுப்பிடுமா. ஜமீன்தார் போனதுக்கு அப்புறமா சீனு லக்ஷ்மி 2 பேரும் வந்து பாட்டிய கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. கடவுளே, இனி கடைசி காலமே எனக்கு இல்ல. கூடிய சீக்கிரம் நான் இந்த பசியாலேயே சாக போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே. ஆனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பொழைக்கிறதுக்கு ஒரு வழிய காட்டி இப்போ மொத்த ஜனங்களும் எனக்காக பேசுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேனா, நீ உண்மையிலேயே கடவுள்தாயா. இனி யாருக்கிட்டயோ கையேந்த வேண்டிய நிலைமை எனக்கு இல்ல. இனி நான் கௌரவமா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி லக்ஷ்மியையும் சீனுவையும் பார்த்து, எனக்குன்னு யாரும் இல்லாதப்போ நீங்க 2 பேரும் தான் எனக்கு துணையா இருந்தீங்க. இந்த பாட்டி செத்தா எனக்கு கொள்ளி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்படி பாட்டிக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க தைரியமா உரிமையோட கால்வாயில மீனை பிடிச்சு அதை பொரிச்சு எல்லாருக்குமே வறுத்து கொடுத்து சந்தோஷமா அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்பவுமே கஷ்டம் அப்படிங்கறது நிரந்தரம் கிடையாது. நம்மள கடவுள் என்னைக்குமே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நாம படுற கஷ்டம், நாம செய்யற பாவம், நாம செய்யற தப்புகள் எல்லாத்துக்கும் அவரு நன்மைகளையும் செய்வாரு, செய்யற தப்புக்கு அவரு தண்டனையும் கொடுப்பாரு. அது ஒரு அழகான கிராமம். ஊர் இலையில ஒரு சின்ன மண் குடிசை. அந்த குடிசையில ராமையாவும் அவனுடைய மனைவி லக்ஷ்மியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உறவுகள்னு யாருமே இல்ல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டுக்கொட்டால வாழ்ந்துகிட்டு இருக்கிற கௌரி மாடு மட்டும்தான். அந்த பசுமாட்டை அவங்க ஒரு விலங்கா பார்க்காம அவங்க குடும்பத்துல ஒருத்தங்களா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கௌரி தினமும் சுத்தமான பாலை கறந்து கொடுப்பா. லக்ஷ்மி அந்த பாலை கறந்து அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இலவசமா பாலை கொடுத்துட்டு மிச்ச பாலை கொண்டு போய் ஊருக்குள்ள வித்து வர வருமானத்துல தான் அந்த குடும்பத்துல இருக்கிற தம்பதிகள் 2 பேருமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடு. நீ நல்லா சாப்பிட்டாதான் என்னுடைய மனசு நிறையும். அந்த கடவுள் இந்த ஜன்மத்துல எனக்கு வேற எந்த உறவுகளையும் கொடுக்கல, ஆனா அதுக்கு பதிலா உன்னை கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்திருக்கான். அப்பதான் அந்த பக்கமா வந்த ராமையா, லக்ஷ்மி, பாத்தியா நம்ம கௌரிக்கு உன் மேல எவ்வளவு பாசம்னு. உன்னை எப்பவுமே பாசமா பாத்துக்கறா. நானும் வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தாலும் கௌரிய பார்த்த உடனே அந்த அலைச்சல் கஷ்டம் எல்லாம் தானா பறந்து போயிடுது. உண்மைதாங்க. இப்பதான் பக்கத்து வீட்டு மல்லிகாக்கா வந்து நம்ம கௌரி குடுக்கற பாலை கொண்டு போனாங்க. கௌரி குடுக்கற பாலை குடிச்சாதான் அவங்க வீட்டுல எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்களாமா. அது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதே ஊர்ல ஜமீன்தாரன ரகுராமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு.
அவருக்கு ஒரு பெரிய மாட்டு மந்தையே இருந்துச்சு. 50 மாடுக்கு மேல அவர் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த மாடுங்களை எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறது சுப்பையா அப்படிங்கிற ஒருத்தன் தான். ஆனா சுப்பையா பரம சோம்பேறி. ஒரு நாள் காலையில சுப்பையா ஜமீன்தாருடைய மாடுங்களை எல்லாத்தையுமே காட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போனான். பச்சை பசேல்னு புல்லுங்க இருக்கிற இடத்துல மாடுகளை அவுத்து விட்டுட்டு ஒரு மரத்துக்கு கீழே அவன் படுத்து தூங்குனான். சில்லுன்னு வீசின காத்துக்கு அவனுக்கு நல்லாவே தூக்கம் வந்துச்சு. கிட்டத்தட்ட இருட்டாகிற நேரத்துலதான் துடிச்சு பிடிச்சி சுப்பு உடனே எழுந்திருச்சு பார்த்தான். ஐயோ, பொழுது போனதே தெரியலையே. பகல் முழுக்க அப்படியா தூங்கிட்டேன். இப்ப இருட்ட போதே. ஜமீன்தார் மட்டும் பார்த்தா என் தோலை உரிச்சிடுவாரு. உடனே எழுந்திருச்சு மாடுங்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துல சேர்த்து எண்ணி பார்த்தான். 1 2 3 49. ஒரு மாடு இல்ல. அதுலயும் அது ஜமீன்தாருக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு வெள்ளை பசுமாடு. ஐயோ கடவுளே, அந்த வெள்ளை மாடு எங்க? ஜமீன்தாருக்கு பிடிச்ச மாடாச்சே. புலி தூக்கிட்டு போயிருக்குமோ இல்ல வழி மாறி போயிருக்குமா? ஜமீன்தாருக்கு தெரிஞ்சா என் தோலை உரிச்சு போடுவாரு. சுப்பையா அந்த இடம் முழுக்க தேடி பார்த்தான். பைத்தியக்கார மாதிரி எல்லா புதர்லயும் தேடினான். ஆனா இருட்டானதுனால மாடு எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியல. வேற வழி இல்லாம ரொம்பவும் பயத்தோட மிச்சம் இருக்கிற 49 மாடுங்களை ஓட்டிக்கிட்டு வந்தான். அன்னைக்கு ராத்திரி 10 மணி இருக்கும். ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சுப்பு மட்டும் காணாம போன அந்த மாட்டை தேடிக்கிட்டு ஊர்ல தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராமையாவோட வீட்டு வாசல்ல கொட்டகையில இருந்த வெள்ளை மாடை அவன் பார்த்தான். அந்த மாடு இருட்டுல பாக்கும்போது ஜமீன்தாருடைய மாடு மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. அடடே, இந்த மாடு பார்க்க ஜமீன்தாருக்கு பிடிச்ச வெள்ளை மாடு மாதிரியே இருக்கே. இது யாரு? அந்த ராமையாவோட சின்ன குடிசை தானே. இவங்கிட்டலாம் இந்த மாடு இருந்தா என்ன, இல்லனா என்ன? அதுவே ஜமீன்தார் வீட்டுல இருந்தா இந்த மாடு சந்தோஷமா தானே இருக்கும். பேசாம இந்த மாடை கழட்டிக்கிட்டு போய் ஜமீன்தார் வீட்டுல கட்டி போட்டுடுறேன். ஜமீன்தாருக்கு தெரியக்கூடாது. அப்படி சுப்பையா அக்கப்பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்த்து யாரும் இல்லன்னு சொல்லி கௌரி மாட்டோட கழுத்துல இருந்த கயிறை அவுத்தான். அப்ப கௌரி அம்பா அப்படின்னு சத்தமா கத்த போகும்போது கௌரியோட வாயை இறுக்கி மூடிட்டான் சுப்பையா. அப்படி கௌரியோட வாயை இறுக்கமா மூடி கௌரியை இழுத்துக்கிட்டு நேரா ஜமீன்தாரோட வீட்டுக்கிட்ட வந்துட்டான். அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி எப்பவும் போலவே சூரியன் வரதுக்கு முன்னாடியே தவிட்டு தண்ணிய கலந்து எடுத்துக்கிட்டு கௌரிக்கு குடுக்கறதுக்காக மாட்டு கொட்டகைக்கு போய் பார்த்தா அங்க கௌரியே இருக்கல. ஐயோ கௌரி, கௌரி எங்க போயிட்டு கௌரி? ஐயோ கௌரிய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க போல தெரியுதே அப்படின்னு லக்ஷ்மி கத்தின சத்தத்துக்கு ராமையா வெளியில வந்தான். கௌரி அங்க இல்லன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவன் ரொம்பவும் கவலைப்பட்டான். லக்ஷ்மி, நம்ம கௌரி அங்க? நேத்து ராத்திரி நான் தானே கட்டி போட்டேன். திருடன் யாருன்னா தூக்கிட்டு போயிருப்பானோ? ஐயோ, என் உயிரே போன மாதிரி இருக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே பைத்தியக்காரங்க மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே கௌரி இருக்காளா அப்படின்னு தேடினாங்க. ஆனா அவங்களுக்கு கௌரி கிடைக்கவே இல்ல. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து லக்ஷ்மிய சமாதானப்படுத்தினாங்க. அப்போ ராமையா அழுதுகிட்டு ஊரோட தலைவரான ரகுராமையாவோட வீட்டுக்கு போனான். ஜமீன்தார் ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா. நான் உயிருக்கும் மேல நேசிச்சுக்கிட்டு இருந்த என் கௌரி மாட நேத்து யாரோ ஒரு திருடன் திருடிக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. தயவு பண்ணி கண்டுபிடிச்சு கொடுங்க. ஜமீன்தார் பாக்குறதுக்கு கரடு முரடான ஆளா இருந்தாலும் நியாயத்து பக்கம் நிக்கிறவரு. ராமையா கண்ணுல கண்ணீரை பார்த்து அவருக்கு மனசு கஷ்டமாச்சு. ஆனா அவனுடைய மாடு அவரு மாட்டு கொட்டாலதான் இருக்குன்ற விஷயம் அவருக்கு தெரியாது. அழாத ராமையா, தைரியமா இரு. உன்னோட வீட்டுக்கு வந்து மாடை திருடினது யாரு? நம்ம ஊருக்கு திருடனுங்க வந்துட்டானுங்களா? டே ராமு, தண்டோரா போடு. ராமுவோட மாடு யார் பறவையில பட்டாலும் கொண்டு வந்து விட சொல்லு. யாரு திருடினாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். ஜமீன்தார் ஆணையிட்டதுனால ஊரெல்லாம் தண்டோரா போடப்பட்டுச்சு. ஆனா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சுப்பையா மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே நாட்களும் போச்சு. லக்ஷ்மியும் ராமையாவும் சாப்பிட்டே பல நாட்கள் ஆச்சு. அவங்க வீட்டுல இப்போ ஒரு சின்ன விளக்கு கூட எரியல. 2 பேரும் வீட்டு வாசல்ல கைத்துக்கட்டுல உட்காந்துக்கிட்டு இருட்டுல கௌரிக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. பல நாளா வீட்டுல அடுப்பும் எரியல, வயிற்றுக்குள்ள சாப்பாடும் போகல. ஐயோ, என் கௌரி எங்க இருக்கான்னு தெரியலையே. அவ சாப்பிட்டாளா? உடம்புக்கு எதுனா பிரச்சனையா? புலி ஏதாவது தூக்கிக்கிட்டு போயிடுச்சா? இல்ல யாராவது கூட்டிட்டு போய் அவளை எதனா பண்ணிட்டாங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராத்திரி நேரம் ஜன்னல் வழியா மாட்டுக்கொட்டைய பார்க்கும்போது அவ இல்லங்கிற குறையே என்ன தூங்க விட மாட்டேங்குது. அழாதீங்க, நாம என்ன பாவம் பண்ணமோ தெரியல. ஒரு சின்ன குழந்தைய ஒழுங்கா பாத்துக்காம இப்படி இழந்துட்டு நிக்கிறோம். ஐயோ, நேரத்துக்கு சரியா புல்லு போடலனா கத்துவாளே.
இப்ப அவ சாப்பிட்டிருப்பாளா இல்ல தாகத்தால தவிச்சுக்கிட்டு வழி தெரியாம எங்கேயாவது முழிச்சுக்கிட்டு இருக்காளா எதுவும் தெரியலையே. யாராவது அவளை கொடுமைப்படுத்துறாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே எனக்கு சாப்பாடு கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குதுங்க. என்னால் சும்மா இருக்க முடியல லக்ஷ்மி. நாளைக்கு நான் பக்கத்து ஊருக்காவது போய் தேடிட்டு வரேன். அவ இல்லைங்கிற குறை என்ன சும்மா இருக்க விட மாட்டேங்குது. குழந்தை மாதிரி நம்ம கிட்ட இருந்த கௌரிய பிரிச்சானே அந்த கடவுள், அவன் ரொம்ப மோசமானவன். 2 பேரும் அந்த இருட்டுல உக்காந்துக்கிட்டு பெத்த புள்ளைய இழந்த அப்பா அம்மா மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சுப்பையா மட்டும் எதுவும் தெரியாத மாதிரி ராமையோட மாட்டை ஜமீன்தாருடைய மாட்டு மந்தையில சேர்த்து அவன் சந்தோஷமா தான் அதுங்களை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் எப்பவும் போலவே மாடுங்களை காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். ஆனா வாயில்லாத ஜீவன்களுக்கும் அறிவு பாசம் எல்லாம் இருக்குன்றது சுப்பையாவுக்கு தெரியல. அன்னைக்கு மதிய நேரம் சுப்பையா மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கௌரி அவனுக்கு தெரியாம மெதுவா அந்த கூட்டத்திலிருந்து வெளியில வந்துச்சு. யார் பார்வையிலையும் படாம ராமையா லக்ஷ்மியோட வாசத்தை மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வேகமா ஊர் எல்லைய தாண்டி ஊருக்குள்ள பழைய குடிசைக்கிட்ட வந்துகிட்டு இருந்துச்சு. அங்கதான் லக்ஷ்மி கௌரிய பத்தி நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது தூரமா அவளுக்கு ரொம்பவும் பழகுன ஒரு குரல் கேட்டுச்சு, அம்பா அப்படின்னு. லக்ஷ்மி சந்தோஷமா திரும்பி பார்த்தப்போ அவ தாயா மதிக்கிற கௌரி அங்க நின்னுக்கிட்டு இருந்தா. அதுவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே, அம்மாடி கௌரி, வந்துட்டியாமா? எங்க போயிருந்த? இத்தனை நாள் எங்களை விட்டு இருக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ இல்லாம நாங்க 2 பேரும் எப்படி துடிச்சு போயிட்டோன்னு தெரியுமா? ராமையாவும் வேகமா ஓடி வந்து கௌரிய கட்டி பிடிச்சுக்கிட்டான். 2 பேரோட கண்ணுலயும் ஆனந்த கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க குடிசையில மறுபடியும் சந்தோஷம் எட்டி பார்த்துச்சு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சுப்பையா மறுபடியும் மாட்டை காணோம் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். ராமையா குடிசைக்கு முன்னாடி இருக்கிற மாட்டை பார்த்து அவனுக்கு இதயமே ஒரு நொடி நின்னு போச்சு. இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சா அவன் தலையை வெட்டிடுவாரு அப்படின்னு பயந்தான். அதனால ரொம்பவும் கோவமா ராமையா குடிசைக்கிட்ட போனான். டே ராமையா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஜமீன்தாரோட மாட்டை கொண்டு வந்து உன் வீட்டில் கட்டி போட்டிருப்ப. உன் மாட்டை காணோம் அப்படின்னா ஜமீன்தார் மாட்டையா கூட்டிகிட்டு வருவ? கயிறாவுத்து மாடை அனுப்பு. என்ன பேசிக்கிட்டு இருக்க சுப்பையா? இது எங்க மாடு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணாம போன கௌரி. இது போய் ஜமீன்தார் வீட்டு மாடா? இது எங்க மாடுன்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியுமே. வாய மூடு. வெள்ளையா இருக்கிற மாடெல்லாம் உன்னோட மாடாயிடுமா? இது ஜமீன்தார் வீட்டு மாடுன்னு உனக்கு தெரியாதா என்ன? இப்ப இந்த மாட்டை நான் கூட்டிக்கிட்டு போறேன். நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. இது ஜமீன்தாரோட மாடு, உன்னோட வீட்டு மாடு இது இல்ல. ராமையா எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் லக்ஷ்மி எவ்வளவுதான் அழுதாலும் சுப்பையா மட்டும் கேட்கவே இல்ல. கௌரிய இழுத்துக்கிட்டு அங்கிருந்து ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போயிட்டான். ஆனா ராமையா அமைதியா இருக்க முடியல. ரொம்பவும் கோவத்துல அவன் நேரா ஜமீன்தாரோட வீட்டுக்கு நியாயம் கேட்கறதுக்காக போனான். அப்பதான் ரகுராமையா அவரு வீட்டு வாசல்ல கட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல கௌரியையா அவங்க கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. ஜமீன்தார் ஐயா, நியாயம் சொல்லுங்க ஐயா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணாம போன என் கௌரி மாடு நேத்து தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. ஆனா அதுக்குள்ள சுப்பையா அங்க வந்து அது உங்க மாடுன்னு பொய் சொல்லி கூட்டிக்கிட்டு வந்துட்டான். நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். ராமையா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சுப்பையா, இங்க என்ன நடக்குது? ஐயா, இந்த ராமையா பொய் சொல்றான். இந்த மாடு ஒரு வாரமா நம்ம கொட்டாய்க்குள்ள தான் இருக்கு, நீங்க பாத்தீங்க தானே? அவன் மாடு தொலைஞ்சு போச்சுல்ல, அதான் திருட்டுத்தனமா நம்ம மாட்டை அவன் மாடுன்னு கட்டி வச்சுக்கிட்டான். ஜமீன்தாரு இப்போ தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டாரு. சுப்பையா சொல்றது உண்மையா இல்ல ராமையா சொல்றது உண்மையா அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ராமையாவோட கண்ணுல இருக்கிற கவலைய பார்த்தா அவன் சொல்றது பொய் மாதிரி தெரியல. இவங்க 2 பேர்ல யார் பொய் சொல்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு அவரு நினைச்சாரு. அப்பதான் திடீர்னு ஜமீன்தாருக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. மனுஷங்க அவங்க தேவைக்காக பொய் சொல்லுவாங்க, ஆனா வாயில்லாத ஜீவன்களுக்கு தான் பொய் சொல்ல தெரியாதே. அதை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கலான்னு அவரு நினைச்சாரு. 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. சண்டை எதுக்கும் தீர்வு இல்ல. நான் ஒன்று செய்யறேன். டே ராமோ, மாட்டாவத்து 2 பேருக்கும் நடுவுல நிக்க வையே. ராமு மாட்டோட கழுத்துல இருந்த கயிறாவத்து நடுவுல நிப்பாட்டினான். ஊஜனங்க எல்லாரும் அங்க வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ராமையா, சுப்பையா, 2 பேரும் மாட்டை விட்டு 10 அடி தூரம் தள்ளி போய் நில்லுங்க. ராமையா, இந்த மாடு உன்னோடதுன்னா முதல்ல நீ கூப்பிடு. ராமையா சரின்னு நடுவுல வந்து நின்னான். கண்ணுல கண்ணீரோட நடுங்குற குரலோட, கௌரி, என்ன பெத்தவளே, வாமா. இவங்க உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. என்னால தாங்கிக்க முடியல. நீ என்கிட்டயே வாமா அப்படின்னு அவன் கூப்பிட்ட உடனேயே அவனுடைய குரலை கௌரி கவனமா கேட்டான்.
ராமையாவோட குரல் கேட்ட உடனே அவ கண்ணுல ஒரு வெளிச்சம். வேகமா ராமையா கிட்ட ஓடி அவனுடைய முகத்தையும் கையையும் நாக்கால தடவி விட்டுட்டு அம்பா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அந்த காட்சியை பார்த்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. சரி சரி, இப்ப மாட்டை மறுபடியும் நடுவுல நிறுத்துங்க. டே சுப்பையா, இத்தனை நாளா மாட்டை நீ தானே பாத்துக்கிட்ட, இப்ப நீ கூப்பிடு. சுப்பையாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனும் முன்னாடி வந்து நின்னு, ஏ வா, இங்க வா, வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி சுப்பையா மாட்டுக்கு பக்கத்துல போகும்போது மாடு அவனை பார்த்து பயந்துடுச்சு. அப்ப சுப்பையா இன்னும் 2 அடி முன்னாடி எடுத்து வச்ச உடனே அது ராமையாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. சுப்பையா மேல அதுக்கு இருக்கிற பயத்தையும் ராமையா மேல அதுக்கு இருக்கிற பாசத்தையும் கௌரி தெளிவா காட்டுச்சு. இந்த காட்சியை பார்த்ததும் ஜமீன்தாருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சது. அவரு ரொம்ப கோவமா சுப்பையா கிட்ட போய், டே சுப்பையா, போதும், நடி பண்ணி பாட்டு. என்னோட மாட்டை தொலைச்சிட்டு ராமையாவோட மாடை கொண்டு வந்து அதுதான் என் மாடுன்னு நம்ப வைக்க பாக்குறியா? அந்த ராமையாவோட மாட்டை திருடி என்னோட மாட்டு கொட்டகையிலேயே கட்டி போட்டிருக்கியா? எதுக்கு? அந்த பாவம் எனக்கும் வர்றதுக்கா? டே ராமோ, இப்பவே இவனை மரத்துல கட்டி போட்டு 100 சாட்டை அடி கொடுங்க. என் மாடை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருங்க. சுப்பையா அழுதுகிட்டே கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டாலும் யாரும் அவனை மன்னிக்கல. ராமையா, என்னை மன்னிச்சிடுப்பா. என் வேலைக்காரன் பண்ண தப்பால நீ 1 வாரமா கஷ்டப்பட்டிருக்க. இது உன்னோட மாடு, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வாயில்லாத ஜீவன் மேல எவ்வளோ பாசத்தை வச்சிருக்கன்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 1000 ரூபாயை வச்சுக்கோ. இனிமே உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என் வீட்டு வாசல் உனக்காக திறந்திருக்கும். ராமையா சந்தோஷமா ஜமீன்தார பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கௌரியை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு சந்தோஷமா வந்தான். அப்போ கௌரியை கூட்டிக்கிட்டு வந்த ராமையாவை பார்த்து லக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த வீட்டுல மறுபடியும் சந்தோஷம் தலை நிமிந்து பார்த்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்க 3 பேரும் பாசத்தை பரிமாறிக்கிட்டாங்க. உண்மையான பாசம் மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வாயில்லாத ஜீவன்கள் காட்டுற பாசத்துக்கு அளவே இல்ல. வாயில்லாத ஜீவன்கள் பொய் சொல்லாது, அது ஏமாத்தவும் செய்யாது. ஒரு பொய் ரொம்ப நாளைக்கு நிலைச்சே நிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொய் எல்லாருக்குமே நிச்சயம் தெரிய வரும்.